கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரருக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இப்போது புரட்டாசியில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் போய் சஞ்சாரம் பண்ணுறார். 3க்குடையவன் 4ல் போகிறார், தைரியஸ்தானாதிபதி. 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம். இங்கே இளைய சகோதர ஸ்தானம் இவர்களுக்கு ரொம்ப பலமான ஒரு இடத்துல இருக்கிறதாக அமையுது. சூரியன் இவரை குரு பகவான் பார்க்குறாரு. கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது 4 கிரகங்களும் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. இதை குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குருவனுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு படுறது உண்மையிலேயே மிதுன ராசிக்காரருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி ஸ்தானாதிபதி. புதன் கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம். அதாவது புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி புதன் கன்னிக்கு போகிறாரு. 4ஆம் அதிபதி 5க்கு போனாலும் 1க்கும் மேற்பட்ட டிகிரி படிக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கும் குரு பார்வையோட இந்த காலகட்டங்கள் கல்வியில் ஒரு தேர்ச்சியான நிலையை காட்டுது. அதனால் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய தாயாரை பார்க்க வேண்டிய இடம். 4ல் கேது இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரருடைய தாயாருக்கு அப்பப்போ உடல் உபாதைகளாக இருக்கும், உடல் தொந்தரவுகள் இருக்கும். இடுப்பு, எலும்பு, நரம்பு, கால் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. மிதுன ராசிக்காரருடைய 4ஆம் இடம் கேது இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரருக்கு தாயாரினால் உடல் உபாதைகள், அதனால் விரைய செலவுகள் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துக்கு சூரியன், சுக்கிரன், புதன், கேது 4 கிரகங்கள் இருக்குது. ராசி அதிபதியே புதனாக இருக்கிறதுனால புதன் ஒரு பாதகத்தை செய்ய மாட்டார். ஆனால் சூரியன் உடல் உபாதைகளை அப்பப்போ கொடுப்பார். சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி நீச்சத்தில் தான் இருக்கார். ஆனால் புரட்டாசி 2ஆம் தேதி சுக்கிரன் துலாமுக்கு வர்றதுனால சுக்கிரன் ஆட்சி வீட்டில் பலமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள், சுப செலவுகள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், வில்லங்கங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே அருமையாக அது நிவர்த்தி ஆகும். மிதுன ராசிக்காரருக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5லேயே இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் பலமான வீட்டில் தன்னுடைய 5ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை எடுத்துக்கலாம். 5லேயே சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுனால குருனுடைய பார்வை இந்த மிதுன ராசிக்காரருக்கு 4, 6, 8ஆம் பார்வையாக, அதாவது 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பொதுவாகவே 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொன்னோம். இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது நல்லது. 6ஆம் இடம் இது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, வில்லங்குகள் எது இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ஜெயமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது இவருடைய ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் குரு பார்க்க கோடி நன்மை, ஆயுள் தீர்க்க ஆயுள். இந்த மிதுன ராசிக்காரருக்கு பொதுவாகவே தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். தகப்பனாருடைய தொழிலில் கொஞ்சம் பாதிப்பு உண்டு, மாற்றங்கள் உண்டு, விரயங்கள் உண்டு. 9க்குடையும் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கார். அவர் சனி 9ஆம் இடத்துல, அதாவது ஜென்மச்சனியாக இருக்கிறதும் தகப்பனாருக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இல்லை. அதனால் பொதுவாகவே அவங்க சுயஜாதத்தை பார்த்து அதில் இருக்கிறபடி அதை கொஞ்சம் பார்த்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த மாத பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்துன்னா நீங்கள் அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது லைக் பண்ணுங்கள், சரிங்களா? மற்றும் ஒரு அடுத்த
பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.